23/8/2002 4:20 PM நெல்லை. குரு தசையில் சந்திர செவ்வாய் ராகு அப்படியே கண்டினியூஸா எல்லா புத்தியும் என்ன பண்ணும் அப்படின்னு கேக்குறீங்க. ஜோதிடமே முன்ன 10 பின்ன 10 அவ்வளவுதான் சொல்ல சொல்றாங்க. அப்பதான் அந்த கிரக நிலை தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த 40 நாட்கள் நகரக்கூடிய கிரகத்தை. ஓகேவா? செவ்வாய் புத்தி ஒரு வருடம், ராகு புத்தி ஒரு 1.5 வருடம் இப்படி எல்லாம் போனிச்சுன்னா இதுல எப்ப 2026 27 வரைக்கும் போகும். அப்படி போனீங்கன்னா அது வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு இது நல்லா இருக்கும் அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா பேர் கெட்டு போயிடும். அதனால முன்ன 10 பின்ன 10 தான் அக்குரட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால குரு தசையில் சந்திர செவ்வாய் ராகுன்னு கேட்குறீங்க. இப்ப நடக்கு தசா புத்தி என்ன பண்ணும்? அடுத்ததான் முக்கியமா கேட்டிருக்கீங்க பாருங்க. இந்த வருடம் குரூப் 4 தேர்வில் வெற்றி கிடைக்குமா? இதுதான் கேள்வி. குரூப் 4ல வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி கேட்டுக்கிறீங்க. ஆயுள் எவ்வளவு? ஏன் ஆயுள் எவ்வளவுதான் கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? 2002 பிறந்துட்டு பிரபாகரன் 23/8 ஒரு ஆசைதான். 23/8/2002 ரொம்ப நாட்கள் வாழணும்னு ஆசை. சரி ரைட். 23/8/2002 4:20 PM ஆமா PM நெல்லை. உங்களுடைய ஜாதகம் மகர லக்னம், கும்ப ராசி, சதயம் நட்சத்திரம் 2ஆம் பாதம். இப்ப நடக்கும் திசை குரு தசை தான் போயிட்டு இருக்கு. 2029 முடியுது ராகு புத்தி. இப்ப சூரிய புத்தி ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்புறம் என்னங்க தெளிவா தெரிஞ்சிருக்குமே குரூப் 4 என்ன ஏதுன்ட்டு. இந்த டிசம்பர்ல இருந்து வர்ற செப்டம்பர் 2024 வரைக்கும் கரெக்டா சூரிய புத்தி. ஓகேவா? சோ குரு தசையில் சூரிய புத்தி. இப்ப ஓரளவுக்கு ஆன்சர் பிடிச்சிருப்பீங்க. ஸ்கிரீன்ல வரும் பாருங்க ஜாதகம். சோ இதான் ஜாதகங்க. சரிங்களா? சூரியன் எஸ் கன்ஃபார்மா குரூப் 4ல கிளியர் பண்ணுவீங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன். நடக்கிறது குரு தசையில் சூரிய புத்தி. சூரியன் உங்க ஜாதகத்தில் ஆட்சியாகி செவ்வாயோடு இணைந்து சனி பார்த்த சூரியன். இந்த காம்பினேஷன்ஸ்ல இருக்குது. சரிங்களா? இருந்தாலும் உங்களுக்கு சூரியன் ஆட்சி. இந்த ஜாதகத்திற்கு சூரியன் நன்மை தரமாட்டார். ரைட்? நன்மை தராம உட்கார்ந்துருக்கார் பலமா. இருந்தாலும் இங்க சந்திரனுடைய பார்வை அப்படிங்கிற ஒரு பார்வையில சூரியன் ஓரளவுக்கு பலம் ஆகிறார். இங்க லக்னம் குரு பார்வையில நன்மை இருக்குது. லக்னாதிபதி சனி 6ஆம் இடத்தில் இருந்து உச்ச புதனுடைய வீட்டுல நீங்க குரூப் 4க்கு எழுதுறீங்க. கன்ஃபார்மா கிடைக்கும், கவலைப்படாதீங்க. அதை விட நீங்க அடுத்த கிரேடுக்கெல்லாம் போலாம். ஜாதகம் நல்ல ஜாதகம். சோ குரு தசை, இதுக்கு அடுத்து வரக்கூடிய ராகு தசை டாப் கியர்ல போகும். சரிங்களா? கவலைப்படாதீங்க. ஜாதகம் சூப்பரான ஜாதகம். யார் பேர் என்ன பார்த்தோம்? என்ன பேர்? அது பிரபாகரன். எஸ் பிரபாகரன். உங்களோட ஜாதகம் உண்மையிலேயே அருமையான ஜாதகங்க. ஜென்மச்சனி போயிட்டு இருக்கு அப்படின்னு பயப்பட வேணாம். உங்களை ஜென்மச்சனி பெருசாலாம் பாதிக்காது. இந்த குரூப் 4லாம் ஈஸியா கிளியர் பண்ணிடுவீங்க. ஜஸ்ட் உள்ள போயிடுங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து போய்க்கலாம். சோ குரு தசை தானே போகுது. அடுத்து சனி தசை. குருக்கு அடுத்து சனி தசை, லக்னாதிபதியினுடைய தசை. அவரும் உச்ச புதனுடைய தொடர்பு. அடுத்தது புதன் தசை. அப்படியே போகுது, சூப்பரா போகுது. ஜாதகமே அருமையா போயிட்டு இருக்கு. கவலைப்படாதீங்க. ஜாதகம் உண்மையிலேயே பவர்ஃபுல்லா இருக்கும். ஜாதகத்துக்கு ராகு தசை, ராகு புத்தி பெரிய டாப் கியர்ல போகக்கூடிய ஜாதகம். சரிங்களா? அருமையான ஜாதகம், யோக ஜாதகம். ஓகே. சோ பிரபாகரன் உங்க ஜாதகம் இந்த குரூப் 4க்குலாம் தகுதி இல்லை. அதை விட உயர்நிலைக்கு போகக்கூடிய ஜாதகம். நீங்க குரூப் 4 தான் கேட்குறீங்க. 5க்குள்ள 4 அடக்கம். சரியா? கன்ஃபார்மா கிடைக்கும், கவலைப்படாது.